ஹலோ ஏங்க, கொஞ்சம் தள்ளி போய் சரிங்க. ஏன் இங்க சிரிச்சா உங்களுக்கு என்ன? இது நாங்க சிலம்பம் சுத்துற இடம். அதுக்கு இங்க வந்து இப்படி கூத்தடிச்சா நாங்க எப்படி சிலம்பம் சுத்துறது? ஹலோ, பார்த்து பேசுங்க. ஏய் இருமாப்ல, ஏங்க புயல் காத்தடிச்சா சிலம்பம் சுத்த கஷ்டமா இருக்கும். சரி, நாங்க இங்க கூத்தடிச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய் கட்டையா, சிலம்பம் குச்சி சைஸ் கூட இல்ல, எடுத்து சொருகுனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் மாவனே. டேய், மரியாதை கொடுத்து பேசு, மரியாதை கெட்டுரும். அடிங், பட்ட பகல ஆளுக்கு ஒருத்தைய தள்ளிட்டு வந்துட்டு பேச்ச பாத்தியா? கம்பளம் ஒன்று போட்டேன்னு ஒய்யு. எது கம்பல போடுவியா? எங்க வந்து ஒன்று போடு பாப்போம். வாடா. சரவணா வேண்டாம் விடு. இங்கே போடுறா, கூட 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு ஒண்ணு சாருக்கு ஒரு கோவத்தை பாத்தியா? டேய் ஹீரோடா, அப்படிதான் இருப்பாங்க. இவர் கோவப்படுறதும் அவ தடுக்கிறதும் ஐயோ அப்படியோ தேவர் மகன்ல உள்ள கமல் மாதிரியே இருக்கு பாரியா. டேய், பொம்பளை கிட்ட வாயில வடை சுட்டலாம், ஆனா களத்துல இறங்கி கம்பு சுத்து பார்க்கலாம். எங்க வா பார்க்கலாம். குடுறா மாப்ள. எல்லாரும் பின்னாடி போங்க. ஏய், இங்க வர்றா, ஓரமா ஒதுங்கி நின்று பொம்பளை பிள்ளை அனுப்புறாங்க. அத்தா, நாங்கெல்லாம் பொம்பளை இருக்குள்ள சண்டை போடுறது கிடையாதுதா. ஏய், நீ சண்டை போட போறது இந்த சிலம்பம் கூட. அது யாரா இருந்தா என்ன? ஏன் பொம்பளை சுத்தினா சிலம்பம் சுத்தாதா? சுத்தம், ஆனா சொத்தையா சுத்தம். எங்க சுத்து பார்க்கலாம். பின்னாடி போங்கன்னு சொன்னல. ஓகே. ஏய் பிரியா, சூப்பர். சான்ஸ் இல்ல பிரியா. சம சூப்பர். கலக்குற பிரியா, கலக்கிட்ட. என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஹலோ ஹலோ, ஏ மீரா, என்ன 3 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கீங்க? பின்ன இப்படி ஒரு விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது கூட ஷாக் ஆகலன்னா எப்படி? ஏய் எப்படி பிரியா? ஆமா, எப்படி பிரியா? திடீர்னு நீ கூட என் கை இழுத்து தடுத்தப்போ சண்டை வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். ஆனா சிலம்பம் பேசுது. அதேதான் மாப்பிள்ள, நானும் அதே தான் நினைச்சேன். வழக்கமான சீன் தான்,
பிரியா உன்னை தடுக்க நீ அதை கையை எடுத்துட்டு போய் சண்டை போடுவேன்னு நினைச்சேன். அது அவங்க பேச்ச கேட்டு அமைதியா வந்துரும்னு நினைச்சேன். இது என்னடான்னா அப்படியே தலைகீழா இருக்கு. நல்ல கதையா இருக்கே. அது என்ன ஃபைட்னா அது ஆம்பளைங்க தான் பண்ணுவீங்களா? பொம்பளைங்கன்னா பின்னாடி நின்னு பயந்துட்டு நிக்கிறதுக்கும் இல்லனா இப்படி கைய பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கும் தானா? சேச்சே அப்படி சொல்ல பிரியா. இத்தனை வருஷமா அப்படித்தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் அதுவே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே அப்படிலாம் இருக்காது. உங்க மைண்ட மாத்திக்கோங்க. அம்மா தாயே தெய்வமே, இதை நீ சொல்லவே வேண்டாம். கண் கூட இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் மைண்ட மாத்திக்காம இருப்பேனா? இனிமே பொண்ணுங்களும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாமா, அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க அடிச்சுதான் ஆகணும். சரி பிரியா, எப்படி நீ சிலம்பம் இந்த அளவுக்கு சுத்துற? நான் அப்படியே மிரண்டேன். நம்ம மிரண்டா பரவாயில்ல மாப்பிள்ள, சிலம்பம் நல்லா தெரிஞ்ச அவங்களே மறந்துட்டாங்களே. ஆமா ஆமா, முதல்ல பொண்ணுங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன்னு சொன்னவங்க கடைசியில 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு அடிக்க வந்தாங்களே, அதுலயே தெரிஞ்சிருச்சு அவனுங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அதுலயும் அந்த கேங்குக்கு தலைவன் மாதிரி ஒருத்தர் இருந்தா பாரேன். யாரா? அதான் மாப்பிள்ள, வெறும் டயலாக்கா விட்டு நீ போடா நீ போடான்னு கடைசி ஆளா வந்து அடி வாங்கினான் பாரு. அவனை சொன்னேன். ஓடும்போது கூட அப்படியே மண்டையில அடி வாங்கிட்டு ஓடினானே அவனே தான். அம்புட்டு டைலாக் விட்டானே, உருப்படியா ஒரு அடியாவது அடிச்சானா? எல்லாம் வெறும் வாய்ச்ச விடால் தான். சரி சொல்லு பிரியா, எப்ப நீ சிலம்பம் கத்துக்கிட்ட? இதுவா, ஸ்கூல் படிக்கும் போது அப்பா கத்து கொடுத்தாங்க. ஓ ஓ, இதுல உங்க அப்பா வேற சுத்துவாரா? அவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ரைட்டு மாப்பிள்ள, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோடா. அவரு அப்பவே சொல்லுவாரு, காலம் மாறிட்டு வருதுமா, நீ யாரையும் சார்ந்திருக்க கூடாது, தனியா நின்னு வாழணும்னு. அது என்னைக்காவது உனக்கு உதவும்னு அப்பா எப்பவும் சொல்லி அத கத்து கொடுத்தாரு. பாருங்க, உதவிச்சுல. ஆனா ஒரு செகண்ட்ல என் கண்ணுல ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லின்னு எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. பாத்தியா பாத்தியா, அப்ப கூட நீ ஆம்பளைங்களோட பேர் தான் சொல்ற. அட, பைட்டுனா அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன் விஜய் சாந்தி இல்லையா? அது வந்து இருக்காங்க இருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு ஞாபகம் வராது பிரியா. இது பாக்குறதெல்லாம் கண்ட கண்ட படம் தான். என்ன டார்லிங்க, சபையில வச்சு அசிங்கப்படுத்துற? நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பா பேசியிருக்கேனா இல்ல நடந்திருக்கேனா? ஓ, அந்த ஐடியா வேற இருக்காடா உனக்கு. பிஞ்சிரும் அவனை. சரி போலாமா? நீ முன்னால போமா. இனிமே எப்பவுமே நீ தான் முன்னால, நாங்க எப்பவுமே பின்னாலதான். சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆமா, என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பேசிட்டு இருந்தோம்? அட, நம்ம கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம் டார்லிங். பிரியா, எனக்கு கொஞ்சம் சிலம்பம் சொல்லி கொடு. ஏண்டி? இல்ல, சில அரட்டிக்கிட்டுங்க தொல்லை கொடுத்துட்டு இருக்கு, மண்டையில ஒரே போடு போடுறதுக்கு தான். பிரியா, எனக்கும் கத்து கொடுங்க. உனக்கு எதுக்கு? இல்ல, நான் கொஞ்சம் குள்ளம், என் செல்லம் கொஞ்சம் ஒசரம். சிலம்பம் கத்துக்கிட்டா அதை பிடிச்சி அப்படியே எம்பி எம்பி ஒரு முத்தம் கொடுப்போம் பாருங்க. யாருக்கு அப்படி வர கோவத்துக்கு உன்ன அப்படியே கட்டி அணைச்சிக்கணும் போல இருக்குமே. ஆமாடா, கட்டி அணைச்சுக்கோ. வா 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 வா, வந்து கட்டி அணைச்சுக்கோ.
ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரிலாம் இல்லாம மாமா நல்லா நீட்டா தான் வச்சிருக்காரு. ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் மாமாவுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இல்ல, நீ ரொம்ப ஓவரா தாண்டி போற. தெரியுது. போவோம், என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். எத்தனை வருஷம்தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பூட்டி வைக்கிறது? அதுவும் சரிதான், எல்லாத்தையும் ஓப்பனா வெளியில காட்டினாதான் உண்டு. அழுகுற புள்ளதான் பால் குடிக்கும். ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல போ. மாமா சட்டை மாமா சட்டை நம்ம போட்டு பார்க்கலாமா? ஏய், வேணாம்டி, யாராவது பாத்துற போறாங்க. பாக்கட்டும், பார்த்து என்ன பண்ண போறாங்க? எதுக்குடி ரிஸ்க்? இப்பதானே சொன்ன, இனிமே எதையும் மூடி வச்சிருக்க கூடாதுன்னு. ஓப்பனா வெளியில காட்டிடணும். அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும்னு. அப்புறம் என்ன சொன்ன? இருந்தாலும் ஒண்ணு இல்ல, நான் போட்டுதான் பார்க்க போறேன். ஏய், வேணாண்டி. சிப்பா. மாமா, கனவா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு புடவெல்லாம் வாங்கி தர வேண்டாம். உன் சட்டைய போட்டுக்கிட்டே வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவேன். சரவணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு. அக்கா, அது வந்து இந்த ரூமை கிளீன் பண்ணலான்னு வந்தேன். ரூமை கிளீன் பண்ண வந்தா அதை முடிச்சிட்டு போக வேண்டியது தானே? சட்டையை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, சட்டைய மடிக்கலாம் தான் எடுத்தேன். சரி, மடிக்க வேண்டியது தானே? எதுக்கு போட்டு பார்த்த? எனக்கு கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம் தான். உனக்கு கரெக்டா இருந்தா என்ன பண்ண போற? மாமா கிட்ட கேட்டு நானே போட்டுக்கலான்னு வீட்ல இருக்கும்போது. ஏன், உன் ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சா இல்ல நாய் தூக்கிட்டு போயிடுச்சா? சொல்லு அரசி, இப்ப எதுக்கு அவன் சட்டை உனக்கு? இல்ல, சும்மா வீட்ல இருக்கும்போது. சும்மா வீட்ல இருக்கல, இப்படிதான் தோணும். சட்டை கழட்ட முதல்ல, கழட்டு. கொடு. அரசி, இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்த? அது இல்லக்கா, சும்மா ஜாலிக்கு தான். இதுல என்ன ஜாலி வேண்டியிருக்கு? அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியும்ல. இந்த நேரத்தப்ப நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டா தப்பா பேச மாட்டாங்க? ஏற்கனவே இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. நீ உன் பங்குக்கு ஏதாவது செஞ்சு தொலைஞ்சிடாத.
என்ன புரியுதா? போ அரசி.